அஸ்ஸலாமு அலைக்கும் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அதாவது சும்மா எங்கட நினைச்சு நோக்குகள்ல ஹதீஸின் அடிப்படையில், மார்க்கத்தின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வருகைக்கு மிக நெருக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வருகைக்கு மிக நெருக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றது. இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தா முஸ்லீம்கள் என்ன செய்யும்? அது ஏன் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க? மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தது போறோம் 1400 வருஷத்துக்கு முந்தைய முகமது நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போனாங்க, நான் இப்படி எங்களோட தலைவர் தெரியுமா அப்படின்னு எங்ககிட்ட இந்த வரட்டு புகழ்ச்சி பெற்றுக்கொள்றதுக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லிட்டு போகல. அப்ப என்னத்துக்கு சொல்லிட்டு போனாங்க? அப்ப இதை விளங்கிக்கிட்டு முஸ்லீம்கள் என்னத்தான் செய்யணும் இப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள். யோசிக்கிறதுக்கு 1008 வேலைகள் முஸ்லீம்களுக்கு இருந்தாலும் இதை பத்தி முஸ்லீம்கள் சிந்திக்கவும் கூடாது. இதை பத்தி விளங்கி மார்க்கத்தின் அடிப்படையில் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது உலக முஸ்லீம்கள் என்ன செய்யணும் இப்படின்றது முஸ்லீம்கள் தெரிஞ்சு கொள்ளாம அவங்களோட கவனத்தை தீர்ப்பதற்கு உலக அளவுல நடந்து கொண்டிருக்குது. முஸ்லீம்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, அவங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. இல்ல எந்த ஒரு படிப்பினையா இருந்தாலும் ஹிஸ்டரி அப்படின்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் உண்டு. இஸ்லாம் மார்க்கத்திலையும் இங்க ஹிஸ்டரியில என்ன நடந்துச்சுட்டே தெரியாட்டி இங்க பிரசிடென்ட்ல நின்று ஒரு ஆணியும் புடுங்க இயலாது. இதுதான் உண்மை. அப்ப அங்கிருந்து நான் கட்டாயம் நாங்க படிப்பினை பெற்றே ஆகணும். சரியா? அது எப்படி போனாலும் இப்ப உலகத்தில் நடக்கிற இந்த நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, இந்த நேச்சுரல் டிசாஸ்டரா இருக்கட்டும், அதிகமான விஷயங்கள் நடக்குது. இந்த உலகத்தில் என்னதான் நடக்குது, அல்ல என்னத்தான் சொல்ல நினைக்கிறான். 2025 ஜனவரி 1ஆம் தேதி இப்ப இருந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் இன்னைக்கு பத்திக்கிட்டு எரியுது. சரித்திரத்துல நம்ம யாருமே இதுவரை பார்க்கிற அளவுக்கு அந்த மொத்த நகரமே பத்திக்கிட்டு எரியுது. 4 நாள் கலிபோர்னியா ஸ்டேட் லாஸ் ஏஞ்சல்ஸ் மொத்த நகரமும் காலி. உண்மையிலேயே காட்டு தீ கூட இப்படி இருக்குமாங்கிறது நம்ம யாரும் நேரில் போய் கிட்ட பார்த்தது இல்ல. ஆனா ஒரு நகரத்துக்குள்ள தீ பரவும் பொழுது நம்ம கண் கூட பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு ஒரு ஊரே அழிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தீ எங்க இருந்து பரவுச்சு, எப்படி வந்தது, இல்ல யாரும் வேற என்ன செஞ்சாங்களா, எதுவுமே யாருக்கும் தெரியல. தெருவுல நிறுத்தி வச்சிருந்த காரெல்லாம் அப்படியே தீயில உருகி ஊத்தி ஓடுது. இந்த ஹாலிவுட் மவுண்டன் நம்ம படத்துல பாத்துருக்கோம் இல்லையா, அந்த மலையே பத்திக்கிட்டு எரியுது. மெக்டொனால்ட்ஸ் எரியுது, எல்லாமே எரியுது. உலகம் அழிய போதா இல்ல அழிவின் விழிம்புக்கு வந்துருச்சா என்னன்னு தெரியல. இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு வாரமா எல்லா ஊர்லயும் பிரச்சனைகள் நடந்தமையமா இருக்கு. நாம திரையில பார்த்து எந்த பெரிய பெரிய செலிபிரிட்டிகளோட வீடு முழுமையா எரிஞ்சு சாம்பலா போச்சு. தீ எரிஞ்சு வானத்துல எங்கும் அந்த புகை மண்டலங்கள் சூழ்ந்து அந்த பகல் பொழுதே இருட்டா காணப்படுது. ஆனா ஏன் இப்படிதான் இயற்கை பேரிடர் நடக்குது தெரியல. 2020 தொடங்கி இன்னும் 2 வாரம் கூட ஆகல. ஒரு பக்கம் நடந்த வெள்ளம், ஒரு பக்கம் நடந்த நிலநடுக்கம், ஒரு பக்கம் தீ, ஒரு பக்கம் புயல், இந்த மாதிரி பல